ஹெக்டிக்கா இருக்கு. சரி நைட்டெல்லாம் தூங்கலன்னா அப்படிதான் இருக்கும். சே, இந்த ஷாமை பத்தி நினைச்சு நைட்டு முழுக்க எனக்கு தூக்கமே இல்லை. ஏன் ஷாம் எப்படி நடந்துக்கிறான்? இந்த பக்கத்து வீட்டு பொண்ணுக்கும் ஷாமுக்கும் என்ன ஏதாவது? சிச்சி, ஹே ஷைலு, நீ என்னடி முட்டாள்தனமா யோசிக்கிற? ஷாம் போய் அந்த பொண்ணு சேச்சே, அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. நீ என்ன இவ்வளோ சில்லியா யோசிக்கிற? அப்படிலாம் எதுவும் இருக்காது. நைட்டு முழுக்க இப்படிதான் யோசிச்சு தூங்கல. இப்போ மார்னிங் ஆரம்பிச்சிட்டியா? இங்க பாரு, போய் முதல்ல ஃப்ரெஷ்ஷாக ஒரு காஃபியை குடிச்சிட்டு உன்னோட நாளை இன்னைக்கு ஃப்ரெஷ்ஷாக ஆக்கு. சீக்கிரம் ஷாம் எழுந்துச்சு கிளம்புறதுக்குள்ள நீ சீக்கிரம் கிளம்பி ஷாமோட ஒன்றும் ஆஃபீஸ்க்கு போ. அங்கே போ, அவன்கிட்ட எப்படியாவது பேச ட்ரை பண்ணு. ஷைலு எழுந்துச்சிட்டியாமா? ஆமாம் ஆண்டி. குட் மார்னிங் ஆண்டி. மார்னிங் ஷைலு. ஒரு 5 minutes வெயிட் பண்ணுமா, நான் ஷாமுக்கு காஃபி கொடுத்துட்டு அப்புறம் உனக்கு காஃபி கொண்டு வரேன். ஹாய்மா, குட் மார்னிங். குட் மார்னிங் விக்கி. ஆமா நைட்டெல்லாம் ஆளே காணோம், எங்க போயிட்டாங்க? அது ஒன்றும் இல்லைம்மா, ஒரு சின்ன வேலை, வெளியில ஃப்ரெண்டுங்களோட தங்கிட்டேன், அதனால வர முடியலம்மா. சாரிம்மா, இன்ஃபார்ம் பண்ண முடியல. ஆனால் நான் ஷாம்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டேம்மா. அது சரிப்பா, ஷாம் சொல்லிட்டான். சரி இனிமே நைட்டெல்லாம் வெளியில எங்கேயும் தங்காத, வீட்டுக்கு வந்துரு. ஓகேவா? எங்க போனாலும் சரி வீட்டுக்கு வந்துரு. ஐயோ கண்டிப்பாம்மா, இனி ஒரு நைட்டு கூட வெளியில ஸ்டே பண்ற மாதிரி இல்ல. இந்தியாவில் இருக்கிற வரைக்கும் நம்ம வீடு தான்மா, நம்ம வீட்டில் மட்டும் தான் இருக்க போறேன். ஒரு நைட்டு வெளியில தங்கிட்டு நான் பட்ட பாடுதுக்கு இனி வெளில போக மாட்டேமா. டேய் மங்கி ஃபெலோ. எஸ் டாகி ஃபெலோ, சொல்லுங்க என்ன வேணும் உங்களுக்கு? டேய், என்ன பார்த்தா உனக்கு டாகி மாதிரியா இருக்கு? அப்போ என்ன பார்த்தா உனக்கு என்ன மங்கி மாதிரியா இருக்கு? ஆஃப் கோர்ஸ், உன்னை பார்த்தா மங்கி மாதிரி தான் இருக்கு. அப்போ டெஃபினட்டா நீ டாகி தான். டேய் அப்பப்பா காலையிலே ஆரம்பிச்சாச்சா? சரி நீங்க இப்படியே சண்டை போட்டுடுறீங்க. நான் ஷாமுக்கு போய் காஃபி கொடுத்துட்டு வந்துடுறேன். விக்கி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுப்பா, நான் ஷாமுக்கு கொடுத்துட்டு வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். அம்மா ஒரு அர்ஜென்ட்டும் இல்ல, ஷாம் கிளம்பும் போது நாங்களும் கிளம்புவோம். நீங்க போய் முதல்ல ஷாமுக்கு கொடுத்துட்டு வாங்க, அப்புறமா எங்களுக்கு கொடுங்க. அம்மா டிஃபன்லாம் ரெடியா இருக்குல்ல? ஆமாண்டா, எல்லாம் ரெடியா இருக்கு. ஆண்டி ஆமா, வயிற்ற கிழிச்சு மொத்தத்தையும் கொட்டிக்கிட்டு போகட்டும். ஏமா ஷைலு புள்ள ஆசையே கேட்கறான். விக்கி எல்லாமே ரெடியா இருக்குப்பா, முதல்ல காஃபியை குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு டிஃபனை சாப்பிடுங்க. சரியா? இருப்பா, காஃபி ஆறுதுன்னா போய் ஷாமுக்கு கொடுத்துட்டு வந்துடுறேன். ஆண்டி காஃபி கொடுங்க, நான் வேணா போய் ஷாமுக்கு கொடுக்குறேன். இல்லம்மா ஷைலு, உனக்கு எதுக்குமா சிரமம்? இன்னும் நானே போய் கொடுத்துறேன். நீ கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு நான் இதை கொடுத்துட்டு வந்து உங்களுக்கு காஃபி கொடுக்குறேன். அதுக்கு இல்லை ஆண்டி, காஃபி கொடுங்க ஆண்டி, நான் கொடுக்குறேன். ஷாம் தானே, ஷாம் என்ன சொல்ல போறான்? அதெல்லாம் எதுவும் சொல்ல மாட்டான். நீங்க கொடுங்க, நான் கொடுக்குறேன். வேணாம் ஷைலு, இருக்கட்டும். அவன் எப்ப எப்படி இருப்பானே தெரியாது. நீ போற நேரம் அவன் எதனா கோவமா இருந்தானா திட்டிடுவாமா. வேணாம் சொன்னா கேளு, எனக்கு எல்லாம் பழகிடுச்சு, அதனால சொல்றேன். நீ இருந்துக்கம்மா, நான் போய் கொடுத்துட்டு வந்துடுறேன். அதுக்கு இல்லை ஆண்டி. லூசு, அதான் அம்மா சொல்றாங்களே, ஷாம் பத்தி நமக்கே தெரியும்ல, அவன் எப்ப எப்படி இருப்பானே தெரியாது. அப்புறம் காஃபியை கொடுத்து காலையில திட்டு வாங்க போறியா? அதுக்கு மூடிக்கிட்டு உட்காரு. சரியா? பாரு, இந்தியாவுக்கு வந்து லோக்கல் பாஷை நிறைய கத்துக்கிட்டேன். வாட் இஸ் திஸ்? இரிட்டேட்டட் ஃபெலோவா இருக்கடா நீ. என்ன எங்க ஊர் பத்தி உனக்கு தெரியுமா? நாங்களா களத்துல இறங்கணும், அவ்வளவுதான். கில்லி தாண்டி. உள்ள வரலாமா ஆண்டி? யமுனா, அது என்ன உள்ள வரலாமான்னு ஒரு கேள்வி? இதுவும் வீடுன்னு சொல்லியாச்சு, எப்ப வேணாலும் நீ உள்ள வரலாம். வாமா. தேங்க்ஸ் ஆண்டி. தேங்க்ஸ் எல்லாம் ஒண்ணும் வேணாம், நீயே வச்சுக்க. ஆமா, என்ன அதிசயம், மார்னிங்கே இந்த பக்கம் வந்திருக்கீங்க, என்ன வேணும்? அது வந்து ஆல்ரெடி இந்த பக்கம் வந்திருக்கோம். இவளை பார்த்தாலும் எனக்கு கடுப்பாகுது. எப்படிதான் எனக்கு எரிச்சல் வருதுன்னே தெரியல. இவளை பார்த்தாலே உடம்பெல்லாம் எரியுது எனக்கு. அவளும் அவன் மூஞ்சும் அவன் ஆளும் சரி பட்டிக்காடு மாதிரி இருக்கா. அது சரி, காலையிலே ஸ்வீட் ஆட்ட பாப்பேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கலையே. என்ன ஒரு அழகு, அழகுனா இவதான் அழகு, அப்படி இருக்கா. பார்த்துக்கிட்டே இருக்கலாம்னு தோணுது. ஆனா நம்ம பார்த்தா எல்லாரும் ஒரு மாதிரி நினைப்பாங்களோ. தேவிக்கு யாருக்கும் தெரியாம பாருடா, எல்லாருக்கும் தெரியற மாதிரி ஏன் பாக்குற? யாருக்கும் தெரியாம சைட் அடி. யமுனா, விக்கி, ஐயோ பேர் பொருத்தம் அப்படி இருக்கே. ஷாம் தான் ஏதோ வேலை பார்த்திருக்கான்னு நினைக்கிறேன், அதான் இவ திருன்னு முழிக்கிறா. யமுனா இங்க வாமா. இதோ வரேன் ஆண்டி. எதுக்கு இந்த பிசாசு காலையிலே வந்திருக்குன்னு தெரியலையே. ஆண்டி வர சிரிச்சு பேசுறாங்க. ஐயோ, இந்த ஆண்டி ஆகட்டும் ஷாம் ஆகட்டும் எப்படிதான் இவகிட்ட சிரிச்சு பேசுறாங்கன்னு தெரியல. இவளை பார்த்தாலே எனக்கு இரிட்டேட் ஆகுது. என்னம்மா, எதுக்கு காலையில இங்க வந்திருக்கேன்? ஷாம் ஃபோன் பண்ணானா? ஆண்டி அது எப்படி கரெக்டா கண்டுபிடிச்சீங்க? அவன் ஏன் பையன்மா, எனக்கு தெரியாது. என் பையன் எப்ப எப்படி இருப்பானு. அது சரி இந்த காஃபியை கொண்டு போய் கொடு போ. இல்ல வேண்டாம், நீங்களே கொடுங்க. அவர் எதுக்கு வர சொன்னாருன்னு தெரியல, நான் இங்கே வெயிட் பண்றேன். நீங்க கொண்டு போய் கொடுங்க ஆண்டி. அட அறிவு கட்டவளே, அவன் இவ்வளவு காலையில உன்னை ஃபோன் பண்ணி வர சொல்றானா? இந்த பெட் காஃபியை உன் கையால நீ அவனுக்கு கொடுக்கணும்ன்றதுதான் அர்த்தம். இங்க பாரு, எனக்கு மருமகள் ஆயிட்டா மட்டும் போதாது, அவனுக்கு பொண்டாட்டியா வரதுக்கு எல்லா குவாலிஃபிகேஷனும் இருக்கணும். அதுல ரொமான்ஸ் குவாலிஃபிகேஷன் கொஞ்சம் கம்மியா இருக்கு, பாத்துக்க. சீக்கிரமா அதை வளர்த்துக்க. சரியா? போங்க ஆண்டி, அப்படிலாம் எதுவும் இருக்காது. நீங்க சும்மா சொல்றீங்க, எனக்கு அழைக்கிறீங்க. அப்படிலாம் இருக்காது. அவர் எதுக்கும் கால் பண்ணியிருக்காரு, நீங்க என்னடானா போங்க. அது சரி நான் சும்மா சொல்றதாவே இருக்கட்டும். இந்த காஃபியை எனக்காக நீ கொண்டு போய் கூட அவன்கிட்ட. அப்போ உனக்கே தெரியும் அவன் எதுக்கு வர சொன்னான்னுட்டு. இந்த பொடி, இனி நீயாச்சு அவனாச்சு எனக்கு தெரியாது. இந்த காஃபியை கொண்டு போய் அவன்கிட்ட கொடுத்துரு, ஓகேவா? அது எனக்கு போக பயமா இருக்கேன் ஆண்டி. அதெல்லாம் எனக்கு தெரியாதுமா,
இனி நீயாச்சு உன் வருங்கால கணவனாச்சு. எனக்கு அதை பத்தி தெரியாது. இங்க பாரு, என் பையனை உன்கிட்ட பிடிச்சு கொடுத்துட்டேன். இனி நீ தான் பாத்துக்கணும். பெட் காஃபி இல்ல, நைட்டு தூங்க போற வரைக்கும் அவனை நீ தான் பாத்துக்கணும். இந்த பிடி, இந்த காஃபி பிடி. எனக்கு கிச்சன்ல நிறைய வேலை இருக்கு. காஃபியை கொடுத்துட்டு ரொமான்ஸ் எல்லாம் பண்ணிட்டு அப்புறமா கிச்சனுக்கு வா, சரியா? நான் போறேமா, எனக்கு வேலை இருக்கு, எக்கச்சக்க வேலை இருக்கு. பாரு, இங்க 2 பிள்ளைங்க வேற காஃபி கொடுப்பாங்களான்னு தவிச்சிட்டு இருக்காங்க. இந்த பிடி. ஆண்டி பாரு, வாயில போட போற. இன்னொரு வாட்டி ஆண்டி ஆண்டி சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அழகா அத்தைன்னு கூப்பிடு. இந்தியாவுக்கு வந்து இந்த ஆண்டி அங்கிள் அப்பப்பா இந்த வார்த்தை கேட்கவே எனக்கு சகிக்கல. நீ தயவு செஞ்சு எங்களை அத்தை மாமான்னு கூப்பிடுமா, அதான் நல்லா இருக்கும், காதுக்கு குளிர்ச்சியாவும் இருக்கும். இனி அத்தைன்னு கூப்பிடு, புரியுதா? அவரையும் மாமான்னு கூப்பிடு, புரியுதா? சரி சரி, இந்த திருத்தி முடிச்சிட்டு இருக்காத, காஃபி ஆகுது. இதை கொண்டு போய் முதல்ல வருங்கால புருஷனுக்கு கொடு, கொண்டு போ. இன்னும் என்ன பாத்துட்டு இருக்க, கொண்டு போ. சரிங்க அத்தை. போமா. வாட்ஸ் திஸ்? இந்த ஆண்டிக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கு? ஆண்டி எதுக்கு ஆண்டி காஃபி அவங்க கிட்ட கொடுத்து அனுப்புறீங்க? நான் சும்மா தானே இருக்கேன், நான் கொண்டு போறேன் ஆண்டி. இல்ல இல்ல ஷைலு, அவ தான் கொண்டு போகணும். அவளே கொண்டு போகட்டும், அவ கொண்டு போகட்டும், அப்பதான் எல்லாம் சரியா இருக்கும். நீ கொண்டு போமா. துளி 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 மழையாய் வந்தாளே, சுட 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 மறைந்தே போனாளே, பார்த்தால் பார்க்க தோன்றும், பேரை கேட்க தோன்றும். எனக்கு பக்கம் ஓத்திரமா வருது. என்னதான் நடக்குதுன்னு தெரியல இந்த வீட்டுல. ஆண்டி ஒரு மாதிரி பிஹேவ் பண்றாங்க, அதை விட ஷாம் ஒரு மாதிரி பிஹேவ் பண்றான். யார் இவன் எதுக்கு ஷாமுக்கு காஃபி கொண்டு போகணும்? என்ன நடக்குதுங்க? ஷைலு, இதெல்லாம் இப்படியே விட்டுட்டு இருக்கணும் நல்லா இருக்காதுரி. கடைசியில நம்ம ஏமாந்துதான் போகணும். இனி இதெல்லாம் மாத்தணும், மாத்தியே ஆகணும். இவ கையால நமக்கும் ஒரு காஃபி கிடைச்சா நல்லாதான் இருக்கும். கிடைக்குமா தேவிக்கு? உனக்கு கிடைக்காம வேற யார் கடை கிடைக்கும்? நமக்கு தானே கண்டிப்பா கிடைக்கும். நம்ம எப்படியாவது இவகிட்ட இன்னைக்கு பேசி ஆகணும், பேசிடணும், கண்டிப்பா பேசிடணும். ஆனா ஏன் அம்மா ஷாமுக்கு இவங்க கிட்ட காஃபி கொடுத்து அனுப்புறாங்க? என்னவா இருக்கும்? எதுக்கு டவுட்டு? அம்மா கிட்ட கேட்டுவோம். ஏமா இவங்க கிட்ட காஃபி கொடுத்து அனுப்புறீங்க? ஷாம் எதுவும் கோவப்பட மாட்டானா? அது சரி, இவகிட்ட கொடுத்து அனுப்பலனாதான் கோவப்படுவானே. அது ஒண்ணும் இல்லப்பா விக்கி, இவ ஏதோ பேசணும்னு சொல்லியிருந்தா, நேற்று நைட்ல இருந்து பேசணும்னு சொல்லியிருந்தா. அது ஒண்ணும் இல்ல, வீடு பத்தி தான். அதான் ஷாம் காலையில வர சொல்லியிருந்தான், அதுக்குதான் இவ வந்திருக்கா. சரி, நான் போய் காஃபி கொடுத்து அதுக்கப்புறம் இவளை அனுப்பி விடுறதுக்கு இவகிட்டே காஃபி கொடுத்து அனுப்பிடலாம்ல. அதான்ப்பா இவகிட்டே காஃபி கொடுத்து அனுப்பிட்டேன். அவங்களுக்குள்ள எதுனா பேச வேண்டியது இருக்கும், பேசட்டும். சரி இருங்க, நான் உங்களுக்கு போய் காஃபி எடுத்துட்டு வரேன். நான் தான் சொன்னேன், எதனா சின்ன விஷயம் இருக்கும், அதான். நம்ம ஷாம் பத்தி தெரியாது. சரிங்கம்மா, நீங்க போய் காஃபி எடுத்துட்டு வாங்க. என்ன ஆண்டி என்னன்னு வளர்றாங்க? இது என்னதான் பேசுறதா இருந்தா கூட இவ்வளவு மாறினீங்கவா? இட்ஸ் நாட் பாசிபிள். இவங்க என்னமோ நடக்குது. ஆண்டியும் சரி ஷாமும் சரி எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஹே ஷைலு, இதை இப்படியே விட்டுறாத. என்ன நடக்குதுன்னு கண்டுபிடி. இல்ல நீ இறங்கு, நீ இறங்கி என்ன செய்யணுமோ செய். மூச்சு பாரு, என்ன வந்தே ஆகணும் நடம் பிடிச்சிட்டு இப்ப தூங்குறத பாரு. ஆமா, உண்மையாவே இவன் தூங்குறானா? நமக்கு ஃபோன் பண்ணி ஒரு 1/2 மணி நேரம் இருக்கும்ல, நம்ம வரத்துக்குள்ள தூங்கிட்டானோ? உண்மையாவே தூங்குறானோ? கிட்ட போய் பாரடி யமுனா, நம்ம ஒருவேளை வரல நினைச்சிட்டு தூங்குறானோ? நான் வந்துட்டேன்டா. ஷாம் 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 ஷாம், நான் வந்துட்டேன் பாரு. யமுனா வந்திருக்கேன்டா. டே டார்லிங், டார்லிங், என் டார்லிங் குட்டி, எழுந்திரிடா, நான் வந்துட்டேன். உண்மையாவே தூங்குறான் போல இருக்கே. அவன் இப்படி திரும்பினானா காஃபி கொட்டி விட்டுருவான். காஃபி அங்கே வைப்போம். இது ஏற்கனவே ஆறிடுச்சு. இனி இவன் எப்போ இருந்து இதை குடிக்கிறது? எதுக்கா என்ன வர சொன்னா தெரியலையே. சரி, இதை வச்சுட்டு எழுப்பி பார்ப்போம். டே செல்லம், டே டார்லிங் குட்டி, டே புருஷா. அது சரி, இவன் உண்மையாதான் தூங்குறான். நம்மள வர சொல்லிட்டு உடனே தூங்கிட்டான் போல இருக்கு. தூங்கு, நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். அழகா இருக்கடா, தூங்கும்போது கூட ரொம்ப கியூட்டா இருக்கு. உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கடா. எவ்வளோ கியூட்டா இருக்கான் பாரு, தூங்குறான் பாரு. நீ எப்படி மூஞ்சி பாரு. ஆமா, எதுக்கு நீ இவ்வளோ காலையில் வர சொன்ன? டி சொல்லுடா. இப்போ மட்டும் சமத்து பிள்ளை மாதிரி தூங்குறான். நேற்று நைட்டு என்ன சேட்டை! அப்பப்பப்பா, அப்போ முடிச்சுட்டு இருக்கும்போது உன் சேட்டை அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறேன். இனிமே நீ முடிச்சுட்டு இருக்கும்போது ரசிக்கக்கூடாது, நீ தூங்கும்போது தான் உன்னை ரசிக்கணும். இவ்வளோ அழகா இருக்க, ஆனால் முடிச்சுட்டு இருக்கும்போது உன் சேட்டையும் சிலுமிஷமும் அப்பப்பப்பா ரொம்ப அதிகமாக இருக்கடா. உன்கிட்ட நான் மாட்டிக்கிட்டு படாத பாடு பட போறேன்னு நினைக்கிறேன். அதனால நல்லா இருக்கு, அதுவும் எனக்கு பிடிச்சிருக்கு. மூஞ்ச பாரு,
நீ தலை என்னை கட்டி பிடிச்சிக்கிட்டு விடவே இல்லைல்ல. இப்போ உன் பக்கத்துல தான் இருக்கேன். ஆனா உன்னால எதுவும் பண்ண முடியலையே. உம். உண்மைதான், குட்டி போட்ட பூனை மாதிரி சுத்தி சுத்தி வரும். எதுக்கும் வரும், எதுக்குன்னு தெரியும். ஆனா இது அதெல்லாம் இப்ப கிடையாது, கல்யாணத்துக்கு அப்புறம் தான்டா. டார்லிங், உனக்கு எல்லாமே கல்யாணத்துக்கு அப்புறம் தான் தருவேன். உன்னை நான் இவ்வளோ கொஞ்சிறேன், ஆனா உன்னால எதுவும் பண்ண முடியல பத்தியா. இதான் இதான் யமுனாவோட ட்ரிக். எப்படி இனிமே உன்னை இப்படிதான் கொஞ்சணும். உன்னால எதுவுமே பண்ண முடியல. போட 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 புருஷா. டேய், விடுடா. எப்படி எப்படி நான் தூங்குறேன், அது சரி. என்னால எதுவும் பண்ண முடியாது. எங்க இப்ப என் மேல இருந்து எழுந்திரி பார்க்கலாம். உன்னால முடிஞ்ச எழுந்திரி பார்க்கலாம். அப்ப நீ தூங்கலையா? அப்பனா நீ நான் இவ்வளவு நேரம் பேசுறதெல்லாம் கேட்டுட்டு தான் இருந்தியாடா? மூஞ்ச பாரு, பாடு நீனு. அடியே லூசு. ஏண்டி, அதான் நான் எழுந்து வச்சு உனக்கு ஃபோன் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் எப்படி தூங்க முடியும்? ஓய், என்னை பார்க்குறல, நான் எழுந்திருச்சு குளிச்சு ட்ரெஸ் பண்ணி ரெடியாக இருக்கேன்டி. என் பொண்டாட்டி வருவா, என் பொண்டாட்டி தொட்டு பிடிச்சி ரொமான்ஸ் பண்ணணும்னு ரெடியாக இருக்கேன்டி. ஐயே, மூஞ்ச பாரு, இவ்வளவு காலையிலேயே ரொமான்ஸ் பண்ணுவாங்க? ஓ, போய் மேல ஏதாவது இருந்தா பாரு. ஓ, ஆமா, எதுக்கு என்ன இவ்வளவு மார்னிங் வர சொன்ன? என்ன விஷயம்? ஓய், என்ன விஷயம் தெரியாத மாதிரி கேட்குறான். இதுக்கு தாண்டி வர சொன்னது. என்னன்னு தெரியல, காலையிலேயே ஒரு மாதிரி இருந்தேனா, அதான் எனக்கு பார்க்கணும் போல இருந்துச்சான். அதான் ஃபோன் அடிச்சிட்டேன். நீ வாடின்னுட்டு நீ வந்து நீ தான் எனக்கு பெட் காஃபியும் கொண்டு வருவேன்னு தெரியும். அதுக்காக தான் ஐயா வெயிட்டிங்க. இதோ வெயிட் பண்ணியிருந்தது வேஸ்ட்டாக போகல பாரு. ஐய் ஃப்ராடு, போய் சொல்லாதடா. அது எப்படி? நான் தான் உனக்கு பெட் காஃபி கொண்டு வருவேன்னு தெரியும். அத்தை தானே எப்பயும் கொண்டு வருவாங்க. என்னது அத்தையா? ஓ, அம்மா சொல்லி கொடுத்தாங்களோ? இதுதான் நல்லா இருக்கு. இப்படியே கூப்பிடு, அதான் அழகா இருக்கு. அத்தை மாமானே கூப்பிடு. முடிஞ்சா என்ன கூட மாமான்னு கூப்பிடுறீ. ஐயே, ரொம்ப ஆசைதான், போடா. அடி மூஞ்ச பாரு, கோழியில கோவப்படுறான். ஏய், எங்க அம்மா பத்தி எனக்கு தெரியும். நீ வீட்டுக்குள்ள வந்ததுமே எங்க அம்மா கெஸ் பண்ணிட்டு இருப்பாங்க, நம்ம புள்ளதான் நம்ம மருமகளை வர சொல்லியிருக்கான்னுட்டு. அதனால அவங்களையும் கையில காஃபியை கொடுத்து உள்ள அனுப்பியிருப்பாங்களே. ஆனாலும் அம்மாவும் பிள்ளையும் சேர்ந்துக்கிட்டு, அப்பப்பா நல்ல அம்மா நல்ல புள்ள. உங்க ரெண்டு பேர்கிட்டயும் மாட்டிக்கிட்டு நான் தான் முழிக்க போறேன்னு நினைக்கிறேன். போடா, மூஞ்ச பாரு. சரி விடு, ரொம்ப நேரமா உன் மேல படுத்துட்டு இருக்க, உனக்கு வெயிட்டா இருக்கும், விடு. யார் சொன்ன வெயிட்டா இருக்கும்னு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, எதமா இருக்குடி. இப்படியே இருடி ப்ளீஸ் டி. ஆஃபீஸ் போறதுக்கு இன்னும் டைம் நிறைய இருக்கு. நம்ம ரெண்டு பேரும் இப்படியே இருக்கலாமே ப்ளீஸ் டி. ஏய், என்ன உனக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி என்னென்னமோ ஆசைலாம் வருது? இந்த ஆசைலாம் இப்ப வரக்கூடாது. கொஞ்சம் உங்க ஆசையை அடக்குங்க சார். ஏன் டார்லிங், இப்போதைக்கு இந்த ஆசைலாம் வேண்டாம், சரியா? ஆசைலாம் வரக்கூடாது, நீ எல்லாம் சொல்லக்கூடாது, பாத்துக்கோ. ஆசை எப்போ வேணாலும் வரும்டி. அது கல்யாணத்துக்கு முன்னாடியும் வரும், கல்யாணத்துக்கு அப்புறமும் வரும். வரும்போதெல்லாம் பொண்டாட்டி புருஷனோட ஆசையை நிறைவேற்றணும். அதான் நல்ல பொண்டாட்டிக்கு அழகு. இல்லைன்னா நல்லா இல்லை, பாத்துக்க. நான் இப்போ உனக்கு பொண்டாட்டி இல்லையே, உனக்கு இப்போதைக்கு காதலி மட்டும்தான். நான் உன்னோட லவ்வர், அவ்வளவுதான். நம்ம இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு தானே புருஷன் பொண்டாட்டி ஆக போறோம். அப்படியா? அப்ப எப்பெல்லாம் லவருக்கு ஆசை வருதோ அந்த ஆசையை நிறைவேற்றணும். அதான் ஒரு நல்ல காதலிக்கு அழகு, பாத்துக்க. நீ நல்ல காதலியா இல்லைன்னா எப்படி? போடா, நான் நல்ல காதலி தான். ஆனா அதுக்காக உன் ஆசையெல்லாம் நிறைவேற்ற முடியாது. நீ தப்பு தப்பா ஆசைப்படுற. இப்ப தப்பான ஆசைக்கெல்லாம் இடம் கிடையாது, நல்ல ஆசைக்கு மட்டும்தான் இடம். அதனால உனக்கு எதுவும் கிடைக்காது, போடா. வேணாண்டி, இப்படியெல்லாம் மனுஷனை வெறுப்பேத்தாத சொல்லிட்டேன். இங்க பாரு, என் ஆசை நிறைவேற்றுடி. நீ செல்லக்குட்டி, உனக்கு காஃபி காஃபின்னு ஒன்று எடுத்துட்டு வந்திருக்கேன். முதல்ல அதை குடி. அதை எடுத்துட்டு வந்ததுக்கே அர்த்தம் இல்லாம போயிடும். அது இப்பவே ஆறி போயிட்டு இருக்கோம் போல. நான் வேணா உனக்கு போய் வேற காஃபி எடுத்துட்டு வரட்டுமா? நல்லா சூடா. எனக்கு காஃபிலாம் வேணும், வேற ஒண்ணுதான் வேணும். ஒன்னே ஒண்ணு, காலையில எனர்ஜெட்டிக்கா இருக்கும்டி. ப்ளீஸ், பூஸ்ட் குடிச்ச மாதிரி இருக்கும். ஒன்னே ஒண்ணு குடுடி. ஆனாலும் உன்ன மாதிரி கொழுப்பு பிடிச்சவன் எவனுமே கிடையாது, தெரியுமா? நான் உன் வீடு பக்கத்துல இருக்கேன்றதுனால கூப்பிட்டு வச்சு ரொமான்ஸ் பண்றேன். நான் மட்டும் இங்க இல்லைன்னா என்ன பண்ணிருப்பேன்? ஐயாவை பத்தி உனக்கு தெரியல. உன் காதல நீ எப்ப சொன்னியோ அப்பவே உன் வீட்லயே வந்து தங்கிடுவேண்டி. நீ எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் சரிதான், அங்கேயே வந்து என் பொண்டாட்டி கதின்னு அங்கேயே தாங்கிடுவேன், பாத்துக்க. நிஜமாவா? ப்ராமிஸாடி. நீ நம்பலனாலும் இதுதான் உண்மை. நீ எங்க இருந்தாலும் சரி, நாங்க நீதான் கதின்னு
உன் வீட்டிலே தங்கிட வேண்டி. நீ என்னை விரட்டி விட்டாலும் சரி வரமாட்டேன். உன் வீட்டு வாசலையே கதின்னு அங்கேயே தங்கிடுவேன் பார்த்துக்கோ. சிச்சி அப்படிலாம் சொல்லாத. நான் உன்னை எப்படி விரட்டி விடுவேன்? நீ என் ஃப்ரெண்டாக இருந்தாலும் கூட நான் உன்னை விரட்டியெல்லாம் விட மாட்டேன். எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், அதனால நான் உன்னை விரட்டியெல்லாம் விட மாட்டேன். சரி விடு, இப்போ எதுக்கு நமக்கு அதை பற்றி? அதான் நம்ம 2 பேரும் பக்கத்தில் இருக்கோம்ல, அதனால இனிமே இந்த மாதிரி அப்பப்போ ரொமான்ஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த ரொமான்ஸ் இப்படி தான் இருக்கணும், இதுக்கு மீறி போகக்கூடாது. ஓகேவா? சீ சத்தியமா இதுக்கு மீறி போகாது. ஒன்னே ஒன்று குடுடி. சி போ, கொஞ்சம் பாரு. அப்புறமா தரேன், இப்போ வேண்டாம் சரியா? நான் வேற காஃபி எடுத்துகிட்டு வரும்போதே உன் ஃப்ரெண்டு ஷைலஜா அவ என்னை பார்த்து முறைச்சிட்டே இருந்தா தெரியுமா? ஓய் ப்ராமிஸா அப்புறமா தரணும் சரியா? ஏமாற்றக்கூடாது சொல்லிட்டேன். நீ தருவேங்கிற நம்பிக்கையில தான் நான் இப்போ விடுறேன். நீ அப்புறமா கண்டிப்பாக கொடுத்துடணும். தந்துருவல்லடி. கண்டிப்பாக தருவேன். என் செல்லக்குட்டிக்கு தராம வேற யாருக்கு? என் செல்லக்குட்டிக்கு தான் எல்லாமே, அதனால கண்டிப்பாக தரேன்டா டார்லிங். லவ் யூ டார்லிங். ஆமாடி, நான் கூட அவளை கொஞ்சம் நோட் பண்ணேன். எனக்கும் ஏதோ சரியில்லாத மாதிரி தான் இருக்கு. பார்க்கலாம். அவள் இப்போ வரைக்கும் நம்ம கிட்ட ஸ்ட்ரைட்டாக இதை பற்றியும் பேசல. கொஞ்சம் அமைதியாக இருப்போம், என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். அவள் இன்னும் 2 டேஸில் ஊருக்கு போவான்னு பார்த்தா அவள் ஊருக்கு போகிற பிளான்லேயே இல்லாத மாதிரி இருக்கா. என்ன கூப்பிட்டு இருக்கா வா வான்னுட்டு. நானும் போகிற மாதிரி இல்லை. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சரியா? ஏய் நீ லண்டனுக்குலாம் போக மாட்டல்ல? சரி கண்டிப்பாக லண்டன் போக வேண்டி. ஏய் என்ன சொல்ற? லண்டன் போவியா? கண்டிப்பாக லண்டன் போவேன், போகாமலாம் இருக்க மாட்டேன்டி. நீ விளையாடாத, சீரியஸா சொல்லு. அது சொல்லு குட்டி, என் டார்லிங்மா லண்டனுக்கு போவோம். நம்ம 2 பேருக்கு கல்யாணம் ஆகி நீ உனக்காக லண்டனுக்கு போகணும்டி. அங்கே போய் உனக்கு சுற்றி காட்ட வேணாம். இதுதான் நம்ம ஆஃபீஸ், இதுதான் நம்ம வீடுன்னு கண்டிப்பாக என் பொண்ணாடிக்கு காட்டணும்ல. அது ஹனிமூன் டைமில் கூட்டிகிட்டு போகலான்னு இருக்கேன். எப்படி ஹனிமூனுக்கு லண்டனுக்கு போகலாமா இல்லைன்னா எங்கேயாவது குளிரான இடத்துக்கு போகலாமா சொல்லுடி. எங்க போனாலும் நீ என்ன நினைச்சு அதானே நடக்க போகுது. அதுக்கு நம்ம லண்டனுக்கே போகலாம். நான் கூட உன்னோட ஆஃபீஸ் வீடு எல்லாமே பார்க்கணும்ல. நம்ம ஹனிமூனுக்கு லண்டனுக்கு போகலாம். நான் கூட கொஞ்ச நேரத்தில் பயந்துட்டேன் நீ லண்டனுக்கு போவேன்னு சொன்ன உடனே. நீ உண்மையில நீ மட்டும் போயிடுவியோன்னுட்டு. என்னை விட்டு போக மாட்டேன்லடா. தங்க குட்டி, உன்னை விட்டு நான் இனி எங்கடி போக போறேன்? ஏய் தூங்கி எழுந்ததும் உன்னை பார்க்கணும்னு நினைக்கிறேன்டி. அப்படி இருக்கும்போது உன்னை விட்டுட்டு லண்டனுக்கா? சான்ஸே கிடையாது. எப்பவுமே என் டார்லிங்மா என் கிட்ட இருக்கணும், என் பக்கத்துலயே இருக்கணும், என் கண் முன்னாடியே இருக்கணும். அதனால எங்கேயுமே போக மாட்டேன், உன்கிட்டயே தாண்டி இருப்பேன். போதுமா? எவ்வளோ என்னை மயக்கவும் முடியாது, என்னை எங்கேயும் கூட்டிட்டு போகவும் முடியாது. என்னை மயக்கிற ஒருத்தி நீ மட்டும் தாண்டி. உன்கிட்ட மட்டும் தாண்டி மயங்கி போய் கிடக்கேன். லவ் யூடா டே புருஷா, ஐ லவ் யூ. பாடா லவ் யூ பொண்டாட்டி. ஒரு கண்ணில் போதை கொண்டு நீ பார்க்கிறாய், மேல் உதட்டை கீழ் உதட்டை அசைக்கிறாய். ஒருவர் அடிக்கடி தேடி ஆனந்த மழைதனில் அறிந்திட நினைத்திட பெண்ணே நீ பெண் அல்ல அட்சய பாத்திரம், பெண் என்ற கோப்பைக்குள் நான் விழுந்தேன். இறைவன் உனையே மலைத்தான் உடனே அவனே, அழகை படைக்கும் திறமை முழுக்க உன்னுடன் சார்ந்தது, என் விழி சேர்ந்தது விடிய விடிய மடியில் கிடக்கும் பொன்வினை உன்மேனி மீட்டட்டும் என்மேனி. உன் ஒற்றை பார்வை அதை தானே யாசித்தேன், கிடையாது என்றால் கிளிய என் உயிர் போக யோசித்தேன். 4 ஆண்டு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஆஃப்டர்நூன்ப்பா. இன்னைக்கு நம்ம சப்ஸ்கிரைபர் ரஹமத் நிஷா, அவங்களுக்கு இன்னைக்கு திருமண நாள். வாழ்த்துக்கள் சொல்லிடுவோமா? இனிய திருமண நாள் வாழ்த்துக்கள் முகமது சுல்தான் ப்ரோ, ரஹமத் நிஷா சிஸ்டர். விஷ் யூ ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி முகமது சுல்தான் ப்ரோ, ரஹமத் நிஷா சிஸ்டர். முகமது ப்ரோ, நிஷா சிஸ்டர், நீங்க இன்னைக்கு போல லைஃப் லாங் சந்தோஷமா இருக்க எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் டியர். நிஷா சிஸ்டர், நீங்க இன்னைக்கு போல லைஃப் லாங் ஹாப்பியா இருக்க எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் மை ஸ்வீட் சிஸ்டர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை. பை ஃப்ரெண்ட்ஸ்.